வணக்கம் உறவுகளே. இப்ப நம்ம பூம்பாறை கிராமத்துக்குள்ள என்ட்ராக போறோம். அதுக்கு முன்னுக்குட்டி போற வழியிலே பூம்பாறை கிராமத்துக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு. அதுக்கு முன்னுக்குட்டியே ஒரு சாய்பாபா கோயில் ஒண்ணு இருக்கு. அத நம்ம இப்ப சாய்பாபா கோயில இன்னைக்கு வியாழக்கிழமை சாய்பாபா கும்பிடுற ஒரு அருமையான தருணம் கிடைச்சிருக்கு. வாங்க உள்ள போய் கும்பிடுவோம். இன்னைக்கு நான் பிளாக் போட மாட்டேன், வேற வழி இல்லை. இங்க சொட்டு பொட்டே வந்ததுனால வேற வழி இல்லை. பாபா மன்னிச்சுக்கிடுவாரு. வாங்க உள்ள போய் இந்த பூம்பாறை வியூ இந்த இருக்கு வருங்க. அதுதானான்னு தெரியல. நம்ம உள்ள போய் கேட்போம். என்ன டிரைவர் சொல்லுவாரு. வாங்க இப்ப சாய்பாபா கும்பிடுவோம். வாங்க சாய்பாபா கும்பிட்டுட்டோம். அங்க பாத்தீங்களா, அங்க பிரசாதம் கொடுத்தாங்க. பால் சுட்டிக்காவே தலையில வச்சிருக்காங்க. இல்ல அது பற்று சாய்பாபா சூப்பரா இருக்காரு. நம்ம உறவுகளுக்கும் நம்மளுடைய உறவுகள் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த சாய்பாபா அருள் கிடைக்க நாங்க வேண்டிக்கிட்டோம். நாங்களும் நல்லா இருக்கோம். ஓகேவா? சரி. உள்ள கேரட்டு பட்டாணி வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூண்டு. இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான். என்ன பூம்பாறை கிராமம். அங்க பாருங்க, இது கீழே பாருங்க விளைச்சல் விவசாயம் போட்டிருக்குது வந்து வெள்ளைப்பூடு பூண்டுன்னு சொல்லுவோமா. வெள்ளைப்பூடு, பட்டாணி, கேரட்டு, வேற நல்லா இருக்குண்ணே. இதெல்லாம் இங்க வந்து விளைச்சல் விவசாயம் தான். விவசாயம் உருளைக்கிழங்கு நல்லா இருக்குல்ல. எவ்வளவு மிஸ்ட் பாருங்க, எவ்வளவு இருக்குன்னு, எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் உள்ள கிராமம் உள்ள போறோம் நம்ம. இப்போ இது விவசாய பண்ணையை காமிக்கிறதுக்காண்டி இதை இறங்கி காமிக்கிறேன். விவசாய பண்ணை இதெல்லாம் பூண்டு விளையிற இடத்த பாத்துக்கோங்க. இதான் பூண்டு, வெள்ளைப்பூடு சொல்லுவோமா. அது விளையிற இடம். அந்த பக்கம், ஆமா, அந்த பக்கம்லாம் வந்து பட்டாணி, கேரட் எல்லாம் அந்த பக்கம் இருக்கு. கேரட் வந்திருக்கிறது பூம்பாறையில உள்ள முருகன் கோவிலுக்கு. என்ன, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. கிராமம் ஆரம்பிச்சப்பவுமே இந்த கோயிலையும் உண்டு பண்ணிருக்காங்க. இது என்ன சொன்னாங்க, பழனி வந்து நவபாசனம், இது ஏதோ பாசனம் ஆல்ரெடி சொல்லிருக்காங்க. ஆமா சொல்லிருக்கு. அதுல செஞ்சது சூப்பரா இருக்கும். கோயில் உள்ள போய் சாமி கும்பிடுவாங்க. கூட்டம் இருக்கு, கோயில் கூட்டம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி கிளைமேட் பாருங்க, சூப்பரா இருக்கு. பாருங்க, இதான் முருகன் கோவில் பூம்பாறை. அதாவது குழந்தை வேளவரா, குழந்தை வேலை. அதே மாதிரி இந்த கோயில் வந்து பழனி முருகன் கோயிலுக்குள்ள இது பண்ணதுதான். ஆமா, அவங்களுடைய அது வந்து ஒரே ஈக்குவல் நிர்வாகம். அவங்களுடைய அந்த நிர்வாகம் தான் இங்கேயும் பாக்குது. இது வந்து பழனி வந்து நவபாஷானம். இது வந்து தசபாஷானம். நவபாஷானம்னா 9 பாஷாணத்துல செஞ்சது. இது வந்து தசபாஷானம்னா 10 பாஷாணத்துல செஞ்சது. இந்த முருகன் ஒண்ணு போலதான் இருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. சாமி நல்லா கும்பிட்டோம், சூப்பரா இருந்தது. வாங்க அடுத்த போய் பார்ப்போம். வெள்ளைப்பூடும் கேரட்டும். கேரட் ஃப்ரெஷ் கேரட் இந்த விளைஞ்சது. பூடு சாப்பிடுறது காரம் வேண்டாம். பூடு சாப்பிட்டு பேசினாங்கன்னா அப்படியே சாப்பிடுறேன். இப்ப எனக்கு அந்த பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப சாப்பிட போறோம். வயிறு பசிக்கு போய் சாப்பிடுவோம். எல்லாம் கவே ஊது எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்ப சாப்பிட போறோம். வாங்க சாப்பிடுவோம். நீ சிரிக்கும் போது வந்துச்சு. சரி, எனக்கு வருது வருது. கீழே வந்து விவசாய தோட்டம். ஒண்ணுமே தெரியல. மேல கடைக்கு பின்னாடி வந்து சாப்பிட நிக்கும். பூம்பாறை கிராமத்தை பாருங்க. ஒண்ணுமே தெரியல. வருது தெரியல. பத்திரம். ஆமா, இந்த ரூம் வேணுமான்னு கேளு யாருக்கு உறவுகளுக்கு. குட்ட மாதிரி இருக்கும். ஒரு நாள் வாடகை 15,000 ரூபாய். இது இல்ல, அது இன்னொன்னு
இது வந்து முக்கம், இது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு, அது டோம் மாதிரி இருக்கும். முட்டை மாதிரி இருக்கும்னு. இது வந்து இப்படி இருக்கோ, முட்டை எப்படி இருக்குமோ பாத்துக்கோங்க. பூம்பாறை சூப்பர், வாங்க சாப்பிடுவோம். ஃபுல்லா ஏதோ வானத்துல இருக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு. மேல வானத்துல இருக்க மாதிரி ஃபுல்லா மேல ஃபுல்லா மரங்கள் தான். அதுவும் தெரியல பாருங்க, மேல இந்த அது மரங்கள் தான், ஒண்ணும் தெரியல. இந்த கிளைமேட்டுக்கு சிக்கன் பிரியாணி சூடா அப்படியே கொதிக்க வருது, சாப்பிடுவோம். இந்த வெஜிடேரியன் சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் வரும்போது சாப்பிடுவோம். இந்த குளிருக்கு இதமா ஒரு டீ. எது முன்னால நின்னு குடிக்கணும் அங்க பாருங்க. ஆற்ற ரொம்ப சாரி ஆடுது, ஆட்டுல குளிருக்கு ஆடுது. சொல்லுமா 70 சினிமா 7D சினிமா. இது உள்ள வந்து என்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். என்ன டீயை குடிச்சுக்கணும். ஆவியாக்கு இப்ப சாப்பிடணும். ஆனா சுட சுட இருக்கு என்ன அப்படின்னா மதியம் சரியா சாப்பிடல. அந்த கடையில நல்லாவே இல்ல, சத்தியமா நல்லா இல்ல, சுத்தமா நல்லா இல்ல. அந்த கிராமங்கள்ல வேற வழி இல்லையே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா மீதி அப்படியே தூர போட்டாங்க. அதனால அவள் பசி வந்துருச்சு. மெதுவா இது கொஞ்ச நேரம் இரு, அது ஆறிடும். அதுவே ஆறிடும். இதெல்லாம் டீ குடிக்கிறாங்க பாருங்க. ஒரு ரெண்டாவது டீ. இது ரெண்டாவது டீ. ஒரு டீ குடிச்சுட்டாச்சு, நல்லா இருக்கும். டீ நல்லா இருக்கு. இந்த கூலிங்க்கு டீ சூப்பரா இருக்கு. அதாவது கொடைக்கானல்ல கம்பேர் பண்ணும்போது இந்த 70 சினிமா இருக்கா, அதாவது லேக்குக்கு ஏத்தாப்ல இந்த கடையில குடிங்க சூப்பரா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா பிரெட் ஆப்பிள் நல்லா எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு. எங்க போடணும்? போட்டி போகலான்னு பார்த்தோம். கூட்டம் ரொம்ப இருக்கு. கூட்டம் பயங்கர கூட்டமா இருக்கு. சவுண்ட் கேக்குதா? கிட்ட வந்து எடு. கிட்ட வந்து எடுப்பா. பேசு போட்டிங் போகலான்னு பார்த்தோம். கூட்டம் நிறைய கூட்டம் இருக்கு. அதிகமான மணி கூட்டமா சாயந்தரம் 5 மணி ஆயிட்டு. குளிர் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு. அதனால பாத்துட்டு நாளைக்கு முடிஞ்சா நாளைக்கு காலையில பாப்போம். பிள்ளைகளே இன்னொரு டைம் பாப்போம்ட்டாங்க. அதனால நம்ம நாளைக்கு காலையில பாப்போம். என்ன உறவுகளே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி ஆதரவு கொடுங்க. பாய் பாய் பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.